எனது புரட்சித் தலைவர் எம்ஜிஆருக்கு கோவில் கட்டிட்டு வராங்களா? ஆமாங்க. தமிழகத்தின் முன்னாள் முதல்வரும் புரட்சித் தலைவருமான எம்ஜிஆருக்கு ஒரு கோவில் கட்டப்பட்டு வருது. இந்த கோவில் வேலூர் மாவட்டம் காட்பாடி அடுத்த தொண்டாந்தொழிச்சி கூட்ரோடு பகுதிக்கு அருகாமையில தான் இந்த கோவில் கட்டிட்டு வராங்க. இந்த கோவில டி.ஆர். முரளி என்பவர் கட்டிட்டு வராரு. இவர் 1984 காலகட்டத்தில் காட்பாடி தொகுதி அதிமுக சட்டமன்ற உறுப்பினராக இருந்த கோ. ரகுபதி என்பவருடைய மகன். இவர் இந்த கோவிலை கட்டுறதை பற்றி என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு சின்ன வயசுலேருந்தே எம்ஜிஆருக்கு கோவில் கட்டணும் அப்படின்ற ஒரு கனவு இருந்தது. அந்த கனவு இப்போ தான் நிறைவேறியிருக்கு. இந்த கோவிலை ஸ்ரீ ராமச்சந்திர அறக்கட்டளை சார்பாக எங்கள் நண்பர்கள் இணைஞ்சு சுமார் 3 கோடி செலவில் இந்த கோவிலை கட்டிட்டு வரதா அவர் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த கோவில் உள்ள 5 அடி உயரத்திற்கு ஐம்பொன்னால் ஆன எம்ஜிஆர் சிலையை வைக்க போகிறதாகவும் சொல்லியிருக்காரு. அந்த சிலை தனிப்பிறவி எனும் ஒரு படத்தில் எம்ஜிஆர் முருகன் வேடத்தில் வருவார். அந்த காட்சியில் எப்படி இருக்காரோ அதே போல சிலையை தான் நாங்கள் வடிவமைச்சிருக்கிறோம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு. இந்த கோவிலை மும்மத அடையாளங்களோடு கட்டப்பட்டு இருப்பதாகவும், இந்த கோவிலுக்கு முன்பகுதியில் 3 மதத்திலும் எம்ஜிஆர் உள்ளது போன்ற சிலையை வைக்க போகிறதா அவர் சொல்லியிருக்காரு. இந்த கோவிலில் அனைத்து மதத்தினரும் இலவசமாக திருமணம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கோவில் மார்ச் 8ஆம் தேதி கும்பாபிஷேகம் பண்ணி திறக்க போகிறதா சொல்லியிருக்கிறாங்க. இந்த கோவிலுக்கு அனைத்து மதத்தினரும் அனைத்து கட்சியினரும் பாகுபாடின்றி வந்து போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எம்ஜிஆர் நடித்த சினிமா பாடல்களை தொகுத்து திருக்குறள் வடிவில் வடிவமைச்சு அதை 48 நாள்